பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் குறித்து விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட காங்கிரஸ் வலியுறுத்தி இருக்கிறது. அது தொடர்பாக நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் கடிதம் எழுதியிருக்கிறது. பிரதமர் மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். மேலும் விவரங்கள் என்னென்ன? வணக்கம். காங்கிரஸ் தரப்புல இருந்து 2 கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. மல்லிகார்ஜுன கார்கே, அதே போன்று ராகுல் காந்தி. நீங்கள் தெரிவித்தது போல நடைபெற்று வரக்கூடிய இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகாக இந்தியா பாகிஸ்தான் எல்லை பகுதியில் ஏற்படக்கூடிய இந்த பதட்டமான சூழல்ல ஆபரேஷன் சிந்தூர் என தொடங்கப்பட்டு பாகிஸ்தானுக்கு எதிர் தாக்குதலானது நடத்தப்பட்டு வந்தது. இந்த சூழல்ல ஏற்கனவே கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி சிறப்பு கூட்டத்தை கூடியிருக்கக்கூடிய சூழல்ல அதே போன்று மீண்டும் ஒரு சிறப்பு பாராளுமன்ற கூட்டத்தை கூட்ட வேண்டும் என மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பஹல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர், அதற்கு பிறகாக அந்த சண்டை நிறுத்த அறிவிப்பு என இந்த 3 விஷயங்களும், அதே போன்று சண்டை நிறுத்த விவகாரத்தை பொறுத்தவரையில அமெரிக்காவிலிருந்து இந்த அறிவிப்பு வந்தது தொடர்பாகவும் இந்த 3 விஷயங்களை முக்கியமாக மேற்கோள் காட்டி இது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்ட வேண்டும் என ராஜ்யசபாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே, அதே போன்று லோக்சபாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி ஆகிய இருவரும் தனித்தனியே பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இந்த 3 முக்கியமான பிரச்சனைகளை உடனடியாக விவாதிப்பதற்கு சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தை உடனடியாக கூட்ட வேண்டும் என பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது.